எவ்வளவு உன்னத மனிதர் காந்திஜி. அதனாலதான் இந்த தேசத்துக்கே தந்தையா அவரை அறிவிச்சிருக்காங்க. அந்த காந்திஜி சொல்றாரு, உமர் போன்ற ஒரு மனிதரை இந்த இந்தியா கண்டால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னாரு? உமர் ரலியல்லாஹு அப்படி ஒரு ஆட்சியை செஞ்சாங்க. இஸ்லாம் என்ன ஆட்சி முறையை சொல்லுதோ அதே உமர் ரலியல்லாஹு பின்பற்றினாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆட்சியை நிறுவிட்டு போனாங்களோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன ஆட்சியை தொடர்ந்தாங்களோ அதே ஆட்சியை நீண்ட காலம் நிறைவேற்றினாங்க. அதனாலதான் அரபிய சமூகம் இந்த அளவு முன்னேறி இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த உமர் ரலியல்லாஹு காலத்துலதான் இஸ்லாம் உலக மக்கள் எல்லாருக்கும் பரப்பப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அல்லாஹ்விற்கு பயந்தாங்க. எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாங்க. அதனால அந்த ஆட்சி முறைகள்லே சிறந்த ஆட்சியா இருந்தது. ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், அதற்கான எல்லா வழிமுறைகளும் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது. சோ இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னு